உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால் இம்மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்காது. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். ஆயினும் சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் இருக்காது. திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற மாதம் இந்த வைகாசி மாதம். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும். கூடிய வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது அவசியம். உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கும். ஆயினும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்கும். தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம். உற்பத்தியை தைரியமாக அதிகரித்துக் கொள்ளலாம். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் சாதகமான மாதமாகும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டிலுள்ள பிரபல நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைத்துறையினர். சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். புதிதாக திரைப்படத்துறையில் கால்பதிக்கு விருப்பம் இருந்தால் இம்மாதம் முயற்சிக்கலாம். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு பெருகும். தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார்கள். சிலரிடம் முக்கிய கட்சி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். மாணவ மாணவியர். புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நட்பு ஏற்படும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகமான செவ்வாய் கடகராசியில் பலம் குறைந்துள்ளதால் வயல் பணிகள் சற்று கடுமையாக இருக்கும். கடும் வெயிலில் உழைக்க நேரிடும். ஆயினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள வாய்ப்பளிக்கும் மாதம் இந்த வைகாசி மாதம். கால்நடைகள் சிறந்த முன்னேற்றம் அடையும். பெண்மணிகள். சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவரும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதமாகும். திருமணமான பெண்மணிகள். கருத்தரிப்பதற்கு ஏற்ற கிரக நிலைகள். கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உறுதியாக ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால் மனதில் நிறைவு ஏற்படும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். வைகாசி 1 பிற்பகல் முதல் 3 இரவு வரை. மீண்டும் 28 இரவு முதல் 30 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.